காலிஃப்ளவர் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த ரெசிபி செய்யுங்க. சப்பாத்தி, பூரின்னு சூப்பராக இருக்கும். வானலில் ஒரு டீஸ்பூன் ஆயில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் போல் வந்து வீட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச காலிஃப்ளவரை மசாலா மாதிரி வந்து பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் அதே வானலில் ஒரு டீஸ்பூன் ஆயில் கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் 3 வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட வந்து 4 முந்திரி போட்டு வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது கூட வந்து 3 பெரிய தக்காளியை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து நல்லாவே இருக்கும். இது கொஞ்சம் மிச்சமாக இருக்கவே காலிஃப்ளவர் பகோடாவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஆறுனதும் இதை வந்து நல்லா மிக்ஸ் ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க, ஒரு திக் பேஸ்ட்டாக. நெக்ஸ்ட் அதே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் கூட ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து பட்டை வகை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா போட்டு பச்சை வாசனை போதும் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறுமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போடணுன்னே நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொதி வந்ததும் கஸ்தூரி மேட்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடியாக இருக்கும்.